இந்த வருஷத்தோட கடைசி நாளில் நம்ம இருக்கோம். அதாவது டிசம்பர் 31, 2024. ஸோ இந்த நாளில் வந்து இப்போ யூகேல வாழ்கிற மக்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கிற மக்களுக்கு வந்து விசா விசாவை நம்ம கன்வெர்ட் பண்ணணும், யூகேவி அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணணும். இதுதான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து அவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன், எதனால், எவ்வளோ நாளைக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே government.uk வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இந்த வீடியோலையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில் இந்த 2024 வந்து என்னென்ன காரியங்கள் நடந்துச்சு அப்படின்றத தான் நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். முடிஞ்சால் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊருக்கு வாங்க. ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் அண்ணன் தமிழன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி சொன்னது போல் இந்த வீடியோவில் வந்து பிஆர்பி, விசா, எவ்வளோ நாளைக்கு, இந்த அக்கௌண்ட்டு, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பிஆர்பி கார்டு. ஸோ இதுதான் நம்மளுக்கு விசா. இப்போ நான் ஊருக்கு போயிட்டு நான் திருப்பி இங்கே வரேன்னா, யூகேக்கு உள்ளே வரப்போகும்போது நான் இதை காமிச்சா தான் அவங்க என்னை உள்ளே விடுவாங்க. ஸோ இதுதான் ப்ரூஃப் நம்மளுக்கு உள்ளே வர்றதுக்கு, என்ட்ரி ஆகிறதுக்கு. ஸோ இந்த கார்டை வச்சுட்டு இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஆன்லைன்லேயே காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான், இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம ஆன்லைன்லேயே காமிச்சிக்கலாம் சொல்லி தான் விசாவை அவங்க கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதெல்லாமே பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் வர்றதுனால கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் த பீப்புள் வந்து இன்னும் பண்ணாமல் இருக்காங்களாம். இந்த ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணாமல் இருக்காங்களாம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் யாரும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாள் டைம் இருக்குது. பட் இன்றைக்குள்ளே நீங்கள் முடிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இது அவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது, கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இதுதான் டெட்லைனான்னு கேட்டிங்கன்னா, இது கிடையாது டெட்லைன். பட் நான் ஏன் இன்றைக்குள்ளேயே உங்களுக்கு முடிக்க சொல்கிறேன்னா, ஒரு நம்மளோட சேஃப்டிக்காண்டி தான். ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா, இப்போ இவங்க எப்போ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 31 வரைக்கும் 2025 வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்போ வரைக்கும் இந்த பிஆர்பி கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, திருப்பி வரப்போகும்போது இந்த பிஆர்பி கார்டை காமிச்சிட்டு வரலாம். சப்போஸ் நீங்கள் விசா வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த விசாவை காமிச்சிட்டும் வரலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஒரு ப்ராசஸை பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கப்புறம் ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச்சில் வந்து நீங்கள் சப்போஸ் அந்த ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, அதுக்கு நம்ம ஒரு வேலிடான ரீசன் இருந்துச்சு. அதாவது டெக்னிக்கல் இஷ்யூனால தான் என்னால் பண்ண முடியல, இல்லாட்டி பேங்க் ஹாலிடேஸ்னால தான் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்ம வேலிட் ரீசன் கொடுத்தா மேபி நம்ம தப்பிக்கலாம். பட் இது வந்து மார்ச் 31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா இது இருந்தால் தான் நம்ம உள்ளே வரவும் முடியும். ஸோ அதனால் இப்போ நம்ம இங்கே வந்து வேலை பார்க்குறோம், அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அதை வந்து ஏனோ தானோன்னு விடாமல் தயவு செஞ்சு இந்த ப்ராசஸ் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ இந்த விசாவை பற்றி நான் சொல்ல போகும்போது அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஐஎல்ஆர். அதுக்கப்புறம் அந்த ஐஎல்ஆர் வச்சு 1 இயர் நீங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் வாங்கணும். ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, என்கிட்ட சொன்னது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து வரப்போகும்போது 3 இயர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 இயர்ஸ் கொடுப்பாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு 5 இயர்ஸ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 5 இயர்ஸ் ஆன பிறகு நீங்கள் ஐஎல்ஆர் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதை நீங்கள் அதுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதணும். லைஃப் இந்த யூகேனி எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த ஐஎல்ஆர் வச்சு ஒரு 1 இயர் நீங்கள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது இந்தியன் பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் எனக்கும் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே யூகேக்கு வர போகும்போது 2020 அக்டோபர் வந்தேன். வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் வேலை பார்த்தேன். எனக்கு 3 இயர்ஸ் ஒர்க்கிங் விசா கொடுத்தாங்க. ஆனால் நான் 2.5 இயர்ஸ்லேயே என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல. ஏன்னா எனக்கு அங்கே உள்ள சிச்சுவேஷன் வந்து எப்படின்னா, தனிமையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் இங்கே எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தனால நான் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ இங்கே ஷிஃப்ட் ஆக போகும்போது நான் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி ஷிஃப்ட் ஆகலை. 2.5 இயர்ஸ்லேயே நான் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ அங்கே ஒரு 6 மந்த்ஸ் வந்து எனக்கு அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இங்கே நான் புது ஹாஸ்பிட்டல் வரப்போகும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ண போது எவ்வளோ தருவாங்கன்னா 2 இயர்ஸ் தருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4.5 இயர்ஸ். இப்போ எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்னா திருப்பி அந்த ஒரு 6 மந்த்ஸுக்கு தருவாங்களா, இல்லாட்டி திருப்பி நம்மளுக்கு ஒரு சிஓஎஸ் ஸ்பான்சர்ஷிப் தருவாங்களா, இல்லை நம்ம திருப்பி இந்தியாவுக்கு தான் போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. நானும் இங்கே உள்ள ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் யூகே விசா
அந்த ஆஃபீஸ்லேயே நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் ஸ்பான்சர்ஸ் வந்து ஸ்பான்சர்ஷிப் தராங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் விசா குடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நானும் இங்கே உள்ள ரெக்ரூட்மெண்ட் டீம் கிட்ட கேட்டேன். அவங்களும் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. சப்போஸ் உங்களுக்கு 4 1/2 இயர்ஸ் வரைக்கும் தான் குடுத்துருக்காங்க. இந்த மாரி என்ன மாரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்குன்னா, கவலைப்படாதீங்க. அந்த 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அ வி சிஓஎஸ் ஸ்பான்சர்ஷிப் வந்து உங்களுக்கு தருவாங்க. இப்போ எனக்கு 4 1/2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் திருப்பி ஒரு 6 மந்த்ஸ் நான் விசா இல்லாம இருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ரெக்ரூட்மெண்ட் டீம் கிட்ட போய் நான் கேட்டு, எனக்கு சிஓஎஸ் வேணும். எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் தாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ, அவங்க வந்து எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் எனக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் குடுத்தாங்க. ஸோ ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் வந்து எனக்கு இப்போ தான் கிடச்சிது. எனக்கு ஃபெப்ரவரியில் வந்து விசா முடியுது. ஸோ எனக்கு டிசம்பர் வந்து நான் 16 அதாவது ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு தான் நான் அப்ளை பண்ணேன். எனக்கு ஒரு வித்தின் ஒரு 2 to 3 டேஸில் வந்து எனக்கு ஒரு சிஓஎஸ் குடுத்துட்டாங்க. ஸோ அதை நான் அப்ளை பண்ணி எனக்கு ஒரு 2 to 3 டேஸில் வந்து எனக்கு விசாவே வந்துடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ண போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு பிஆர்பி கார்டு வரும். ஸோ இந்த கார்டு வரும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ தான் விசாவா நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம்ல. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அப்டேட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து என்னோட டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் நேம் அதாவது கிவன் நேம், சர்நேம் நீங்கள் பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை வந்து எனக்கு அப்படியே தலைகீழ மாற்றிட்டாங்க. சர்நேமை வந்து ஃபர்ஸ்ட் நேமாக போட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் நேமை வந்து சர்நேமாக போட்டுட்டாங்க. ஸோ அது மாறிடுச்சு. ஸோ இது என்னடா ஒரு குழப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து இந்த ஒரு விசாவில் இருக்கிறனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மார்ச் 31 வரைக்குமே அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி விசாவில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸு தப்பாக இருக்குது, சில நேரத்தில் தப்பாக போர்ட்ரேயாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா கீழே ஒரு லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அதிலேயே கொடுத்துருவான். என்ன உங்களுக்கு என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நேமா, இல்லை டேட் ஆஃப் பர்த்தா, இல்லை அட்ரஸா, என்னன்னாலும் அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி உங்களோட ஒரிஜினல் இது என்ன, அதாவது கரெக்டான இது என்ன, அப்புறம் பிஆர்பி அதாவது விசாவில் வந்து எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஒரு இது நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. சப்போஸ் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க மாற்றிடுவாங்க. நான் வந்து இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஒர்க்கிங் டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் எனக்கு இந்த ஒரு ப்ராசஸ் அதாவது இந்த லிங்க் மூலிமா இந்த ப்ராசஸ் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இதேமாரி நிறைய வழிகள் இருக்குது. இன்னொரு வழி என்னென்னா, நம்மளோட பிஆர்பி கார்டு வந்து நம்ம போஸ்ட் மூலிமா அனுப்பணும். அது ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த நம்ம government.uk வெப்சைட்லேயே அந்த ஃபார்ம் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது என்ன ஃபார்ம்னு. ஸோ அந்த ஃபார்மையும் நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், போஸ்ட் மூலிமா அவங்க கொடுக்குற அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பணும். ஸோ அவங்க அதை வெரிஃபை பண்ணி திருப்பி நம்ம என்ன அட்ரஸ் கொடுக்குறோமோ அதே அட்ரஸ்க்கு வந்து அவங்க திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் வந்து நம்ம அந்த கரெக்ஷன் பண்ணலாம். இன்னொன்று வந்து நான் இப்போ பண்ணது போல் அந்த எரர் லிங்க் மூலிமா நம்ம பண்ணது போல் நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து சக்ஸஸ் ஆகுமா ஆகுதான்னு எனக்கு தெரியல. நான் இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா தயவுசெய்து நான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, இந்த 3 மந்த்துக்குள்ளே நீங்கள் எதாவது மாற்றணும் அப்படின்னீங்கன்னா, தயவு செஞ்சு விசாவில் எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் உடனே நீங்கள் மாற்றிடுங்க. ஏன்னா அது கடைசியில் வந்து நம்மளுக்கே அது வெயிட் வச்சிடும். ஸோ அதனால் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கிறபடி நீங்கள் பார்த்துக்கோங்க விசாவை பொறுத்த வரைக்கும். அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, 2024 வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது நான் என்னோடய பேஷன் வந்து ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், வீடியோகிராஃபியாக இருக்கட்டும், அதெல்லாம் என் மனசில் இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு எதாவது போகணும் அப்படின்ற பார்க்க போகும்போது எனக்கு எந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடைக்கல. ஆனால் எனக்குள்ள ஒரு ஆசை என்ன இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு சாங்ஸ் நாங்கள் பண்ணணும், அதாவது கிறிஸ்டியன் சாங்ஸ் எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. பட் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடைக்காம இருந்தது ஸ்டார்டிங்லேருந்து. பட் இந்த 2024 வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. எங்கள் சர்ச் மூலிமா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் ஃபுல் சாங்க்கு வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி. இது வந்து என்னோடய பெருமைக்காண்டி சொல்லலை. பட் இந்த மாதிரி சில காரியங்கள் வந்து நடக்க போகும்போது நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துருப்போமா? அதாவது நான் ஷூட் பண்ணி ஒரு சாங் வருது அப்படின்றது வந்து, நான் வந்து படித்தது நர்ஸு. எனக்கு அவ்வளோவா கேமரா பற்றி அவ்வளோவும் தெரியாது. இங்கே வந்து தான் நான் கேமரா வாங்கி கற்றுக்கிறேன். இங்கே வந்து தான் நான் ஒரு பொருள் வாங்கி நான் அதை யூஸ் பண்ணி கற்றுக்கிறேன். ஸோ இப்படி இருக்க போகும்போது இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர போகும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது வெம்பிளி வாய்ஸஸ்க்கு தான் நான் நன்றி சொல்லலாம். நீங்கள்
நீங்கள் யூடியூப்பில் அடிச்சு பாருங்கள் வெம்ப்லி வாய்ஸஸ் சொல்லிவிட்டு அதில் ஒரு பரலோக என் பிதாவே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு நம்ம தான் ஷூட் பண்ணது, நம்மளோட கேமராவில் தான் ஷூட் பண்ணது. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். அதே போல் தொடர்ந்து எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய பாட்டில் வந்து சின்ன சின்ன பார்ட்ஸ் மட்டும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. சில இது வந்து இந்தியாவில் ஷூட் பண்ணியிருப்பாங்க, யூகேல ஷூட் பண்ணுறது மட்டும் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நான் இங்கேருந்து அந்த பாட்டோட லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். அதே போல் இப்போது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போய்ட்டுருக்கு. ஸோ இதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், யூடியூப்பில் வந்து என்னால் அவ்வளோவா வீடியோஸ் போட முடியல. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னென்னா, இப்போ யாருமே யூகேயில் வந்து நர்சஸ் எடுக்க மாட்றாங்க, எந்த ஒரு ப்ராசஸும் நடக்க மாட்டேங்குது அப்படின்றது போகும்போது என்னால் என்ன பேசுகிறது என்ன சொல்கிறதுன்னே தெரியல. நான் வந்து உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காண்டி நான் சொல்லலாம். பட்டு இப்போ ரியாலிட்டி பார்த்திங்கன்னா இப்போ அதுவும் கிடையாது. ஸோ இப்போ யாருமே எடுக்கிறதில்ல. ஸோ 2024 வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நிறைய பேருக்கு உங்களுக்குமே இருந்திருக்கும், எனக்குமே இருந்துச்சு. முக்கியமான ஒரு நல்ல விஷயம் வந்து என்னோடய வாழ்க்கையில் நடந்துச்சு, அதாவது என்னோடய திருமணம். அது நீங்கள் நிறைய பேர் வந்து என்னோடய சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து உங்களோட வாழ்த்துதல் சொல்லிட்டு இருந்தீங்க, உங்களோட ப்ரேயர்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் என்னென்னா, யூகேல வந்து நர்சஸ் எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேட் நியூஸ் தான் எல்லாருக்குமே. எனக்குமே மிகப்பெரிய ஒரு சேட் நியூஸ். ஏன்னா நான் இந்த ப்ராசஸ், அதாவது இந்த யூடியூப் இது ஆரம்பிக்க போகும்போது நான் என்ன நினச்சனோ, என்ன மாதிரி நிறைய பேர் வரணும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கமே. ஸோ அந்த ஒரு இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தடுப்புச்சுவராக இந்த ஒரு சிச்சுவேஷன் யூகேல வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் எனக்குமே மிகப்பெரிய வருத்தம் தான். 2024 எப்படி இருந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக 2025 இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா 2024 எடுக்காத நர்சஸ் எல்லாருமே 2025 வந்து அவங்க யூகேக்கு வரணும். எனக்கு அது மிகப்பெரிய ஆசை தான். நீங்கள் யூகேக்கு வந்துட்டு நான் யூகேக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். நீங்கள் விடாமுயற்சியாக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ஒரு நாள் வரும், கூடிய சீக்கிரமே வரும். அந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். முக்கியமாக எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 வந்து எல்லாருக்குமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். 2024 என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், என்ன சோதனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அதுக்கு ஆப்போசிட்டு நேராக 2025 அமையணும் நான் அப்படி சொல்லி வேண்டிக்கிறேன். 2024 யூகே ப்ராசஸ்க்காண்டி வெயிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டியும் சரி, நர்சஸ்க்காண்டியும் சரி, கவலைப்படாதீங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக 2025 நடக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அதை நம்புங்க. கண்டிப்பாக அந்த ஒரு நல்ல நாள் வந்து ரொம்ப வெகு தூரமாக கிடையாது, கூடிய சீக்கிரம் வரும். நானும் அதுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு கவர்மெண்ட் வந்து இனி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்தியாவிலேருந்து நர்சஸ் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் நீங்களும் இங்கே வந்து நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா 2024 வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் வந்து யூகேக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நான் யூகேக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்க போகும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களோட மெசேஜுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். கவலைப்படாதீங்க, நீங்களும் கூடிய சீக்கிரம் இங்கே வந்துடுவீங்க. இந்த பாசிட்டிவ் நோட்டோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் அண்ணன் தமிழா. வணக்கம். Yeah.